வணக்கம் சார். இதுமாரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ணன் 2022 ஜூபிட்டர் TN73 லோக்கல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். வண்டி ஷோரூம் கண்டிஷனு. அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த உடனே ஒரு 2 நாளைக்கு முன்னே வந்து விசிட்டிங் கார்டு வாங்கி போனார். அதுக்கப்புறம் இப்போ வந்து வண்டி எடுக்கிறாரு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, சார் நான் ஒரு பழைய பிளாட்டினா வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வண்டியாக பார்த்து கொடுங்க சார் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான வண்டி நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம கடை எங்கே இருக்குன்னா, ஆர்கட்லேருந்து ஆர்னி போகிற ரோட்டில் திமிரியில் இருக்குது. இந்தியன் பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்டில் யுவராஜ் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு. நேரில் வந்தீங்கன்னா 100% உங்களுக்கு பிடிச்ச வண்டியை குறைஞ்ச விலையில் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு வண்டின்னு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி டைம் பாஸும் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. மக்களுக்கு தேவையான வண்டி தான் வந்து நம்ம நல்ல வண்டியை குறைஞ்ச ரேட்டில் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் வெறும் பார்த்துட்டு விட்டுறாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட்டும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா இப்போ அண்ணனும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம குறைச்சி ரேட்டு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்ருக்கோம். நேரில் வந்தீங்கன்னா எல்லா வண்டியுமே தரமாக ரேட்டு குறைவாக இருக்குது. ஈஸி ஃபைனான்ஸ் வசதியும் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் வசதியும் இருக்குது. ஸோ அண்ணனை கேட்கலாம். அண்ணா வணங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க அண்ணா. நான் பரவாயில்ல, 2 நாள் பார்த்துட்டு போய் கரெக்டாக வந்துருக்கீங்க. ஆமாம், எப்படிண்ணா? நல்லா இருக்குது, வண்டியும் நல்லா இருக்குது, ரேட்டும் பரவாயில்ல. பரவாயில்லைங்களா? பரவாயில்லண்ணா. ஓகேண்ணா. திருப்தியாக இருக்குங்களா? திருப்தியாக இருக்குதுண்ணா. 2 நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. ஆமாம், சரி, சந்தோஷமா சந்தோஷமா இருக்குங்க. அப்படி திருப்தியாக எப்படி ரேட்லாம் அப்படி பரவாயில்லைங்க. மற்ற கடையை கூட நம்ம கடை 10 ரூபா கம்மியாக இருக்குது. அப்படிங்களா? விசாரிச்சிங்களா நீங்க? விசாரிச்சிட்டோம். அப்படிங்களா? பரவாயில்ல சார். ஸோ எத்தனை பேர் நம்ம கிட்ட வந்து விசாரிச்சதை உண்மையை ஒத்துவான்னு தெரியல. ஆனால் அண்ணா சொல்கிறாரு. ஆமாம், ஸோ இருக்கிற உண்மை அதுதான் சார். நீங்கள் வந்து வந்தீங்கன்னா 100% வெளியில் விசாரிச்சு ஒரு தாட்டி நம்மகிட்ட மாடல் கேட்டு கூட போங்க. நான் சொன்ன உடனே வாங்க வேணாம், விசாரிச்சுட்டு மற்ற இடத்துல விசாரிச்சுட்டு வந்து கூட நீங்கள் வாங்கலை. ஸோ எல்லாமே தரத்துலேருந்து ரேட் வந்து 100% நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.